மனங்களை ஏந்தியே வருக வருக இறைக்குலமே மறைபொருள் பலியினில் வருக வருக இறைக்குலமே மனங்களை ஏந்தியே மறைபொருள் பலியினில் வருக வருக இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே இறைமகன் வரவினில் மனுக்குலம் மீண்டது இருள் நிலையாகன்றது புது ஒளி புலர்ந்தது இனிதல் வாழ்வு என்றும் இதயங்கள் மகிழ்ந்தது வருக 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 இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே வருக வருக இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே மனதில் சோர்ந்து தளர்ந்த மனிதர் அனைவரும் வருவே இனிய உலகம் தேடும் பயணம் இன்று தொடங்கிடட்டும் மனித சுயநலம் மறைய வேண்டுமே புனித உறவுகள் மலர வேண்டுமே ஆதி திருச்சபை அமைய வேண்டுமே அன்பு யாவரும் மலர வேண்டுமே அனைத்து மனிதர்க்கும் சம உறவாகிட வருக 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 இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே வருக வருக இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே உறவு கசந்து வெறுமை உணர்வோர் ஆறுதல் அடைவார் தொழுது பணிவுடன் மகிழ்ந்து வணங்குவோம் மீட்பின் ஒளியினில் தினமும் இழந்திட எழுந்த தேவனே எங்கள் வாருமே தொழுது பணிவுடன் வந்து வணங்கினோம் அனைத்து மனிதர்க்கும் சம உறவாகிட வருக 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 இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே வருக வருக இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே மனங்களை ஏந்தியே மறைபொருள் பலியினில் வருக இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே இறைமகன் வரவினில் மனுக்குலம் மீண்டது இருளோடி நீண்டது புது ஒளி புலங்கள் இனிதல் வாழ்வு என்றும் இதயங்கள் மகிழ்ந்தது வருக 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 இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே வருக வருக இறைக்குலமே அருள் பெருக பெருக திருக்குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட விண்ணேற்பு பெருவிழா. அதேவேளை நமது பேராலயத்தில் 214வது வருடாந்த பெருவிழாவையும் நன்றியோடும் நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் கொண்டாடுகின்றோம். நவம்பர் 1, 1950 திருத்தந்தை 12ஆம் பயஸ் மகிழ்ச்சி பெருக்கோடு அன்னை மரியா உடலோடும்
ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற விசுவாச கோட்பாட்டை அறிக்கையிட்டார். அன்னை மரியாளின் இப்பெருவிழா அவளது பிள்ளைகளாகிய நமக்கு பல நல்ல பாடங்களை கற்பிக்கின்றது. அவர் தன் வாழ்வில் சுதந்திரமாக செயற்பட்டார். அன்னை மரியா தன் வாழ்வில் புரட்சி பெண்ணாக விளங்கினார். அவளது வாழ்வில் சமய புரட்சி, அரசியல் புரட்சி, பொருளாதார புரட்சிக்கான கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. எனவேதான் இந்நாள் முதல் எல்லா தலைமுறையினரும் தன்னை பேறு பெற்றவள் என்பதாக பறைசாற்றுகின்றார். இறை திருவுளத்திற்கு இசைந்த அவரது வாழ்வும் இறுதி வரை அதில் நிலைத்திருந்தமை காரணமாக அவரது மரணத்திற்கு பின்னரும் அவரது உடலை ஆண்டவர் மரணத்திலிருந்து எழுப்பி தம்மோடு இணைத்து கொள்ள ஏதுவாக அமைந்தது. இவற்றை விட மங்கள வார்த்தை கேட்ட நேரத்திலிருந்து தூய ஆவியாரின் அருட்பொழிவு வரும் வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். எனவே அன்னையின் பேராலயத்தில் அவளது பிள்ளைகளாக இக்கல்வாரி பலியில் சங்கமிக்கும் நாம் அனைவரும் எமது வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளிலும் அன்னை மரியாவை பின்பற்றி விண்ணக மகிமையை ஒரு நாள் அடைய இம்மன்னக வாழ்வை இறை சித்தத்தோடு வாழ்ந்திட இப்பெருவிழா திருப்பலியில் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் குருக்கள், துறவிகள், இறை மக்களாக ஒன்றிணைந்து இறையாசின் நிறைவாக வேண்டி நிற்போம். கடந்த காலங்களில் மரியா அன்னை வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அன்னையின் பரிந்துரை வேண்டியும் இத்திருநாள் திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எம் தாயும் இறைவனின் தாயுமான அன்னை மரியாளின் முன்னேற்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட புலம்பியுள்ளோம். மரியாள் தன் வாழ்விலே எப்பொழுதும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று எப்பொழுதும் ஜெபித்தாள். இறைவனை போற்றுவதே உன்னத ஜெபம் என்பதை கற்றுத்தந்தாள். அதனால்தான் அவள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற மகிழ்ச்சியை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களத்தில் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னை ஆகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாடுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையால் என் உள்ளம் மகிழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, என் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாடுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இன்று நாம் கேட்கவிருக்கும் முதல் இறைவாக்கிலே பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது என்னும் வியப்புக்குரிய வர்ணனை அன்னை மரியாளையே முன்குறித்து பேசப்பட்டது. அந்த அளவிற்கு மரியா மகிமை பெற்றார். இவ்வாசகத்திற்கு செவிமடு. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அக்கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றிற்று. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பெருகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பெருகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்களுக்கு பதிலுரையாக ஓவீரின் பொன்னணிந்து
வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி என்று கூறவும். ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓவீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன்னினத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே. அவரை பணிந்திடு. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் இறைவாக்கு முன்னுரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகிர்ந்து, அதேவேளை அதை பகைவர்களுக்கு அடிபணிய வைக்கும் வரை அவரது ஆட்சி நிலைத்திருக்கும், கடைசி பகைவனாகிய சாத்தானும் அழிக்கப்படும் என்கின்றார் தூய பவுல். வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையவோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.
விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லூக்கா எழுதிய இன்றைய நற்செய்தியில் மரியா எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த வேளையில் கடவுள் தனக்கு செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் பாடலாக பாடிய மரியா பறைசாற்றுகின்றார். நற்செய்திக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு ஜூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெயர் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தாம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகின்றார். மூதாயருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினாள். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, அன்னை திரேசாளுடைய பிள்ளைகளுக்கான மடத்திலே பல பிள்ளைகளை, அனாதை பிள்ளைகளை அவர் வளர்த்து வந்தார் கல்கத்தாவிலே. அந்த வேளையிலே ஒரு பையன் திடீரென்று காணாமல் போய் விடுவான். அன்னை திரேசா தன்னுடைய மற்ற சகோதரிகளை அழைத்து, எப்படியாவது அவனை கண்டுபிடித்து வாருங்கள், கூட்டி வாருங்கள், அவன் இங்கு தங்க வேண்டும் என்று அனுப்பினாள். மாலை நேரத்தில் ஒரு மாதிரி கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள். இப்படியாக 1 நாள் 2 நாள் 3 நாள் அவன் இப்படி காணாமல் போனான். பிடித்து வந்தார்கள். 3ஆம் நாள்
சிஸ்டர்மாரை அனுப்பினார். அன்னை தெரேசா, போய் நீங்கள் பார்த்து வாருங்கள், எங்கே இருக்கிறான், எங்கே போய் நிற்கிறான் இவன், இவன் ஓடி போய் எங்கு யாரிடம் போகிறான் என்று பார்த்த பொழுது அவன் வேறு யாரிடம் போகவில்லை. அவனுடைய தாய் தெருவோரத்திலே வடை சாம்பார் அதை விற்று பிழைத்து கொண்டிருந்த ஒரு தாய். அந்த தாயிடம் மடியிலே போய் அவன் இருந்தான். சிஸ்டர்மார் கூப்பிட்டார், நீ மடத்துக்கு வர வேண்டும் தானே, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? என்னுடைய தாய் இருக்கும் தான் என்னுடைய இல்லம், என்னுடைய வீடு. அவை நான் என்னுடைய தாயை தேடி வந்து அவருடைய மகிழ்ச்சியிலே நான் இருக்கிறேன், நான் அங்கு வரவில்லை என்று கூறிவிட்டான். ஆமன்பா அந்த சகோதரங்களே, இன்று எம் தாய் மரியாளுடைய பெருமையை நாங்கள் போற்றுகின்றோம். அவள் முன்னேற்பு அடைந்தாள். அவளுக்கு இறைவன் இந்த மகிமையை அளித்தார். ஏனென்றால் அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் கடவுளுக்கு வந்தவளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். ஒரு தடவை ஒரு தாய் ஆத்தங்கரையிலே குளிக்க போனாள். தன்னுடைய குழந்தையை வீட்டிலே விட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த ஆற்றுல குளிக்க போனாள். குளிக்க போய் பார்த்த பொழுது திடீரென்று சத்தம் கேட்டது. என்னென்றால் அவளுடைய வீடு பற்றி எறிய தொடங்கியது. யாரோ பற்ற வைத்து விட்டார்கள். அவை ஓடி வந்தாள். தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி வந்து அங்கு அந்த குழந்தையை காப்பாற்றினாள். ஆனால் அவளுடைய தலையிலே எல்லா நெருப்பும் வீடு பாரமும் விழுந்து அவள் எரிந்து கருகி விட்டாள். ஆயினும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவள் தன்னை தியாகம் செய்த இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம், யோசிக்கலாம். என்ன நடந்தது? ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பையனை அவள் ஒரு மடத்தில் சேர்த்திருந்தாள். மடத்தில் சேர்ந்து படித்து டாக்டர் ஆகலாம் என்று படத்தில் சேர்த்திருந்தாள். அவள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய மகனை பார்க்க அந்த தாய் சென்றாள். ஆனால் அங்கு மகன் சொன்னான், யார் வந்திருக்கிறார்? உங்களுடைய தாய் வந்திருக்கிறார். தாய் எப்படி வந்திருக்கிறார்? அசிங்கமாக வந்திருக்கிறாரா, அழகாக வந்திருக்கிறாரா? அழகு இல்லை என்றால் அவளை உடம்பெல்லாம் எரிந்து கருகி இருக்கின்றாள் அவளுடைய தாய். உங்களுடைய தாய் அந்த கோலத்தில் வந்திருக்கிறார். அப்படின்னா நான் பார்க்க விரும்பவில்லை. என்னுடைய தாய் அழகானவள், அவள் எனக்கு வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். எவ்வளவு நன்றியற்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இது உணர்த்துகின்றது. எங்களுடைய தாய்க்கு எவ்வளவு நடந்தாலும் அந்த தாய் எங்கள் மேல் அன்பு காட்டுகின்றாள். ஆயினும் பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த தாயை மறந்து வாழ்கின்றோம். இதைத்தான் இந்த அன்னையின் மரியாவின் முன்னேற்பு விழா எங்களுக்கு உணர்த்துகின்றது. 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இதை ஒரு விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்தினார். மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற உண்மையை அவள் எடுத்து கூறினார். ஏனென்றால் முன்னேற்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா, எம் தாய்க்கு பெருமை சேர்த்த விழா, அது அன்பின் விழா, அது ஒரு விடுதலையின் விழா, எமக்கு அன்னை பெற்று தந்த விடுதலையின் விழா, சமாதானத்தின் விழா என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்னையின் பிறப்பு, வாழ்வு, செயல்கள் மற்றும் அனைத்தும் இறைவனின் திருவுளத்தை உள்ளடக்கிய வாழ்வாக இருந்தது. இத்தகைய வாழ்வுக்கு கிடைத்த பரிசுதான் அவருக்கு கிடைத்த முன்னேற்பு. அருள்மிக பெற்ற மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் காக்கப்பட்டவர். எவ்வாறு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, புனித பவுல் கூறுவது போல இயேசு முதற்கனியாக உயிர்த்தெழுந்தார். அவருக்கு பின் அவருடைய தாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவளுக்கும் இந்த உயிர்ப்பிலே பங்கு கிடைத்தது என்றால் அவள் இயேசுடைய தாய் என்றபடியால் மீட்பு திட்டத்திலே மரியா இயேசுவுடன் இணைந்தே பணியாற்றினாள். கடவுள் மரியாவை பிறப்பு நிலை பாவமின்றி பிறக்கச் செய்து ஒரு நொடி கூட இல்லாமல் இருந்தது அற்புதமானதாகும். பாவம் இல்லாமல் அவள் பிறந்தால் காக்கப்பட்டாள். அவ்விதமே பாவம் இல்லாமல் அவள் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். இதனால் இயேசுவைப் போல மாசென்றி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முன்னேற்பு அடைந்துள்ளாள் மரியாள். ஆகதான் நாங்கள் இன்று மகிழ்ச்சியாக இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். பொதுவாக விவிலியத்திலே பார்த்தால் இந்த முன்னேற்பு பற்றி அதிகம் சொல்லப்படவில்லை. ஏனோக் என்பவருடைய முன்னேற்பை பற்றி சொல்லப்படுகிறது. தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதில் ஏனோக்
கடவுளோடு நடந்து கொண்டிருந்தார். பின்பு அவரை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார் என்ற வசனம் சொல்லப்படுகின்றது. அதே போல இரண்டாவது உதாரணம் எலியா இறைவாக்கினர் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று 8 தடவை கூறப்பட்டுள்ளது. எலியா இறைவாக்கினர் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதற்கடுத்ததாக இயேசு விண்ணேற்பு அடைந்தார். திருத்துத பணியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு விண்ணுக்கு எடுத்து சென்றார். அதுக்கு பிறகு நாம் பார்ப்பது மரியாளும் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற பேருண்மையை விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். மரியாளின் விண்ணேற்பு பற்றி விவிலியத்தில் வெளிப்படையாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மரியாள் எருசலேமிலே வாழ்ந்தாள். எருசலேமிலே ஒரு சியோன் ஆலயத்துக்கு பக்கத்திலே வாழ்ந்தாள், ஒரு வீட்டிலே. அங்குதான் அவள் இறந்தாள். அங்கு இறந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அவளை அங்கு அடக்கம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் வேதகலாபனை காலத்திலே அங்கு அவளுடைய உடல் காணாமல் போய்விட்டது. என்ன நடந்ததென்றால் அவள் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்றுதான் நம்பினார்கள். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் ஆதாரம் அங்கு மரியாள் இறந்தாள். ஆனால் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற உண்மையை இது காட்டுகின்றது. மரியாவின் அருள்நிலை அவள் அருள் நிறைந்தவளாக என்றும் இருந்தபடியால் அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். இந்த வாழ்த்தில் மரியாவின் தனிப்பெரும் சலுகையான அருள் மிக பெற்றவரே வாழ்க என்ற செய்தி சொல்லப்படுகின்றது, சுட்டி காட்டப்படுகின்றது. அவள் என்றென்றும் அருள் நிறைந்தவளாக இருந்தாள். ஆகவே பாவம் எதுவும் அணுகாமல் இருந்தாள். மரியாவின் சம்மதமும் இந்த விண்ணேற்புக்கு காரணமாக இருந்தது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வானதூதரின் உறுதிப்பாட்டை கேட்டவுடன் எல்லாம் கடவுளுக்கு என்று முழுமனதோடு ஏற்று, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னை மரியாள் அர்ப்பணித்தாள். அதுதான் அவளுடைய விண்ணேற்புக்கு காரணம். நான் என்பது முழு அர்ப்பணத்தையும், அடிமை என்பது மரியா மீது ஆண்டவருக்குள்ள உரிமையையும் காட்டுகின்றது. கடவுள் தம் அருளை மரியாவுக்கு நிறைவாக அளித்து அவற்றை தம் உரிமையாக மாற்றினார். மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த இடத்திலே மரியாள் தம் உறவினரான எலிசபெத்தை காணச் சென்றார். எலிசபெத்து முற்றிலும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற வார்த்தையை மரியாளுக்கு சொல்கின்றார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்னும் வார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் யார்? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இந்த பேறு பெற்றவர் என்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி கேட்கின்றோம். இவ்வார்த்தைகளின் எலிசபெத் வழியாக தூய் ஆவியானவருக்குரிய வாக்கு மூலமாகும். இவ்வார்த்தைகளில் மரியா பெண்களுக்குள் சலுகை பெற்றுள்ளார் என்றும், மரியா இறைவனின் தாய் என்றும், மரியாவுக்கு இறைவனுக்கும் இருக்கின்ற அன்புறவின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சிறப்பாக மீட்பு திட்டத்திலே மரியா பெற்ற நிலை ஈடுணையற்றது என்பதை தூய ஆவியின் சாட்சியமாக இருக்கின்றது. இத்தகைய சலுகைகளை பெற்ற இறைவனின் பார்வையில் தனித்துவமிக்கவராக இருக்க வேண்டும். அதனால்தான் மரியாளுக்கு இந்த பரிசு கிடைத்தது. அந்த தனித்துவத்தில் கிடைத்த மாபெரும் பரிசுதான் விண்ணேற்பு. அன்னை மரியா இறந்த பின்னர் மகிமைப்படுத்தப்பட்ட உடலை பெற்றார். உயிர்ப்பு 2 வகைப்படும். இறந்த உடலில் உயிர் போவது ஒன்று, மற்றொன்று இயேசுவின் உயிர்ப்பு போல் மகிமைப்படுத்தப்பட்ட உடலை பெற வேண்டும். பல்வகை பேற்றினை மரியாள் அடைந்தாள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவளுடைய அடிப்படை இறையல்லி அவளுக்கு இந்த தகுதி கிடைத்தது காரணம் அவள் பேறு பெற்றவள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தாழ்ச்சியினால் அவள் பேறு பெற்றாள். அடிமை என்று தன்னை தாழ்த்தினாள். வாழ்நாள் பூராவும் இறைவனின் அடிமை நான், அவருடைய விருப்பத்தின்படி நான் என்னை ஒப்படைக்கின்றேன் என்று தாழ்ச்சியினால் அவள் பேறு பெற்றவளானாள். நம்பிக்கையினால் அவள் பேறு பெற்றவளானாள். எலிசபெத்தின் வாய்மொழியின் ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நீர் நம்பினீர், நீர் பேறு பெற்றவர். எலிசபெத்தை அவளை வாழ்த்துகின்றார், நீ பேறு பெற்றவர் என்றால் நம்பிக்கை, உன்னிடம் விளங்கிய நம்பிக்கை என்ற புண்ணியம். மூன்றாவதாக இயேசுவை நீர் பெற்றெடுத்ததால் நீர் இந்த பேறு பெற்றவளாக மாறுகின்றீர். இயேசுவை கருத்தாங்கி பாலூற்றி வளர்த்த தாய் என்பதால் அவளுக்கு இந்த பேறு கிடைத்தது. அடுத்ததாக இறைவார்த்தையை அவள் கடைப்பிடித்தாள். என்றால் இயேசு சொன்னார் சீடரிடம், இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அவை மரியாள்
இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் ஆகவே அவள் பெறு பெற்றவளாக விளங்குகின்றாள். இயேசு செய்தவற்றை கண்டதால் இயேசுவோடு வாழ்ந்து அவருடைய பகிரங்க பணியிலே கலந்து கொண்டு இறுதியிலே அவர் இறந்து உயிர்க்கும் வரை மரியாள் அவரோடு இருந்தார். அவள் இயேசுக்கு நடந்த எல்லாவற்றையும் நேரிலே கண்டவளாக இருந்தபடியால் அவள் பேறு பெற்றவளாக கருதப்படுகின்றாள். அவளுடைய விண்ணேற்பால் அவள் பேறு பெற்றவளாக மாறுகின்றாள். இன்று நாங்கள் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் காரணம் அவள் இறைவனுடைய சலுகையை பெற்றாள். திரு அவையின் தொன்மைக்கால நம்பிக்கைப்படி விண்ணேற்பு அடைந்தால் விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதனுடைய இறையியல் சிந்தனையை நாங்கள் யோசிக்கின்ற பொழுது விடுதலை விண்ணேற்பு இரு சொற்களும் இன்று முக்கியத்துவம் பெறுகின்றன. விடுதலை, மனிதன் விடுதலை அடைய வேண்டும். எங்களுடைய நாடு விடுதலை அடைந்ததை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்று இந்தியா விடுதலை அடைந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். எல்லோரும் விடுதலைக்காக இயங்குகின்றோம். எப்பொழுது ஒரு முடிவு வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் விண்ணேற்பு, எல்லோருக்கும் முன்னேற்பு என்று ஒன்று உண்டு. அதை நம்பி இருப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிறைவான வாழ்வை வாழ்ந்ததற்காக இறைவன் தந்த பரிசுதான் முன்னேற்பு. மரியாள் தன்னுடைய வாழ்வை முழுமையாக நிறைவாக வாழ்ந்தாள். கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தாள். ஆகவே அவளுக்கு கொடுத்த பரிசுதான் முன்னேற்பு. சுதந்திரம் என்பது நிறைவாக வாழ வேண்டும் என்ற எதிர்நோக்கிலே மக்களின் போராட்டத்தின் வழியாக கிடைக்கப்பெற்றது. சுதந்திரம் அடைந்தோம். நாங்கள் சுதந்திரம் அடைந்தோமோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் முழுமையான சுதந்திரம் இல்லை. இப்பொழுது நாங்கள் இன்னும் சுதந்திரம் இல்லாததை நாங்கள் அனுபவிக்கின்றோம் எங்கள் நடைமுறை வாழ்க்கையின் மூலம். ஆனால் இறைவன் தருகின்ற சுதந்திரம் முழுமையானது. அது முன்னேற்பை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது. எமது நாட்டிலும் இந்தியாவிலும் 75 ஆண்டுகள் கடந்தாலும் நிறைவோ மகிழ்வோ இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. முன்னேற்பு என்ற கூட இருப்பதை மறந்து விடுகின்றோம். ஆனால் அதை மறக்கக்கூடாது. எங்களுக்கும் முன்னேற்பு உண்டு. நாங்களும் இந்த சுதந்திரத்திலே பங்கு பெற்றினால் நாங்களும் விடுதலை அடைவோம், நாங்களும் முன்னேற்பு அடைவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளர வேண்டும். எப்போது நிறைவு கிடைக்கும்? அதற்கு பதில் அன்னை மரியாள். எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் முழுமை அடைவோம்? அதற்கு பதில்தான் மரியாள். மரியாளை பார்த்து மன்றாடுவோம். மரியாள் எங்கள் தாயாக இருந்து விண்ணகத்து பரிசுகளை எங்களுக்கு தருகின்றாள். எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற தாயாக இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவள் மரியாள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுவாள். நாங்கள் எப்படி பேறு பெற்றவர்களாக வாழ முடியும் என்று அவள் நிச்சயம் சொல்லித் தருவாள். சவாலான வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட அவள் தன் வாழ்வில் உள்ளத்தில் ஏற்பட்ட கலக்கத்தையும் வெளியில் சந்தித்த தடைகளையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு வெற்றி பெற்றவள். தன்னுடைய வாழ்விலே வந்த தடைகள் அதையெல்லாம் துணிச்சலோடு அவள் தாண்டினாள். தன்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட கலக்கங்களை அவள் எதிர்கொண்டு வெற்றி பெற்றாள். ஆகவேதான் அவள் முழுமையான விடுதலை அடைந்தாள். அதாவது அக விடுதலையும் புற விடுதலையும் பெற்றாள் மரியாள். அன்னை மரியாவுக்கு முன்னேற்பை பெற்று தந்தது மக்களின் தன்னலத்தின் வெளிப்பாடு. கொலை, கொள்ளை, ஏமாற்று என்பன மக்களை இன்னும் வாட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அத்தகைய காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் விடுதலை அடையவில்லை, இன்னும் சுதந்திரம் அடையவில்லை, நாங்கள் இன்னும் அக விடுதலை அடையவில்லை. இன்னும் சவால்கள் நிறைந்திருக்கின்றன. இது ஒரு போர்க்காலம் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களை அர்ப்பணித்து நாங்களும் முன்னேற்பு அடைய வேண்டும். நாங்களும் மரியாதைப் போல பேறு பெற்றவர்களாக வேண்டும் என்றால் நாங்களும் அதற்காக போராட வேண்டும். எங்களையும் இந்த சவால்களை எதிர்த்து நிற்க ஆண்டவர் எங்களுக்கு ஆவியின் மூலம் வழிநடத்த வேண்டும். மரியாள் மூலம் எங்களுக்கு பரிந்து பேச வேண்டும் என்று இந்த திருப்பலிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயிருந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக,
உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இருந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதரங்களையும் இல்லை என்று கூறாது தனது வரங்களை அள்ளி அள்ளி பொழிகின்ற எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்க அன்னை மரியாளை எங்களுக்கு உதாரணமாக தந்திருக்கின்றார். வந்து அன்னை மரியாள் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை இப்பொழுது விசுவாசத்தோடு கேட்போம். தந்தையே இறைவா, கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தமது வாழ்வின் போதனை பணிகள் மூலமாக இறைமக்கள் அனைவரையும் விண்ணக மகிமையை நோக்கி வழிநடாத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகையும் ஆண்டு நடத்தும் ஆண்டவரே, எமது தாய் திருநாட்டை ஆசீர்வதித்து விண்ணேற்பு அன்னையின் பரந்துரையினால் நாட்டு மக்கள் அனைவரும் நிம்மதியான சுவிச்சம் நிறைந்த அமைதியான வாழ்வுக்கு இட்டுச் செல்ல நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் பெரம்பொருளே இறைவா, விண்ணேற்பு அன்னையின் வருடாந்த பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடும் எமது பேராளி இறை மக்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவாக வழங்கியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை
அன்னையின் விண்ணேற்பு பெருத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து இறைமக்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆன்ம சரீர நன்மைகளை விண்ணேற்பு அன்னை வழியாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையில் நமது மனதில் எழுகின்ற இனிய தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தை இறைவா, அன்னை மரியாவின் பெருந்துரையால் நாம் பெறுகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த அன்னை மரியாவின் முன்மாதிரியை பின்பற்றி நாம் ஒவ்வொருவரும் உமது சித்தப்படி வாழவும், ஒரு நாள் அந்த அன்னையோடு விண்ணக மகிமையை அனுபவிக்கவும் எமது தேவைகள் அனைத்தையும் உமது பாதம் கொண்டு வருகின்றோம். நீர் அவை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி எம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாதம் நாடி வருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன் தலைவா. உந்தன் பாதம் நாடி வருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன் தலைவா. உறவை உணர்வை தருகின்றேன், உயிரை பலியாய் தருகின்றேன். உறவை உணர்வை தருகின்றேன், உயிரை பலியாய் தருகின்றேன். இந்த தெய்வமே வருகின்றேன், தருகின்றேன். உந்தன் பாதம் நாடி வருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன் தலைவா. உலகினுயிரும் உயிரின் பலனும் உனது அன்பின் கொடைகளே, எனது செயலும் வாழும் வரமும் எனக்கு நீ தந்த நலன்களே. அனைத்தும் கொண்டு வந்தே உந்தன் ஆசி வேண்டி நின்றே. அனைத்தும் கொண்டு வந்தே உந்தன் ஆசி வேண்டி நின்றேன். எந்தன் தெய்வமே வருகின்றேன், தருகின்றேன். உந்தன் பாதம் நாடி வருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன் தலைவா.
பாதம் படைக்கின்றேன். இதய மகிழ்வை இனிய நினைவை காணிக்கையாக தருகின்றேன். உழைப்பின் பலனை உறவின் நிறைவு உந்தன் பாதம் படைக்கின்றேன். இதய மகிழ்வு இனிய நினைவு காணிக்கையாக தருகின்றேன். கனிவை கொண்டு வந்தேன், உந்தன் பரிவை வேண்டி நின்றேன். கனிவை கொண்டு வந்தேன், உந்தன் பரிவை வேண்டி நின்றேன். இந்த தெய்வமே வருகின்றேன், தருகின்றேன். உந்தன் பாதம் நாடி வருகின்றேன். இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன். தலைவா, உந்தன் பாதம் நாடி வருகின்றேன். இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன். தலைவா, உறவை உணர்வை தருகின்றேன். உயிரை பலியாய் தருகின்றேன். உறவை உணர்வை தருகின்றேன். உயிரை பலியாய் தருகின்றேன். எந்தன் தெய்வமே வருகின்றேன், தருகின்றேன். உந்தன் பாதம் நாடி வருகின்றேன். இறைவா, எந்தன் வாழ்வை உனக்கு தருகின்றேன். தலைவா, சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உம்மிடம் வந்து சேர்வதனவாக உன்னேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பெருந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியாள் இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். மது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது.
இவ்வுலகில் பயணம் செய்யும் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கையை மாறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனிதர்கள் உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போல்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மையாக்குகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு மக்கன மக்களிடையே ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, முதற்பணிப்பை நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறைநூல்களை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சுடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உம்மிறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உயிர்ப்பையும் எடுத்து உரைக்கின்றோம். ஆக
ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினாலும் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் புண்ணையா, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தள்ளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மை சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கேற்றவராய் வாழ்ந்து இவளை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆராதனை
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படுப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சொல்வது போல் செய்வீர், வாழ்வின் நன்மைகளை காண்பீர். இயேசு சொன்னது போலவே வாழ்ந்துயர்ந்த அன்னை மரி போலவே அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். வாழ்வின் நன்மைகளை காண்பீர். இயேசு சொன்னது போலவே வாழ்ந்துயர்ந்த அன்னை மரி போலவே அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். இறை வார்த்தைகளை வழி காட்டிடும் பாதையை விளக்காகுமே. இறை
சொன்னது போல் செய்வீர். வாழ்வின் நன்மைகளை காண்பீர். இயேசு சொன்னது போலவே வாழ்வுயர்ந்த அன்னை மரி போலவே அவள் சொல்வது போல் செய்வீர். அவள் சொல்வது போல் செய்வீர். தந்தையின் பிள்ளைகள் நாம் ஆதலால் யாவரும் சோதரரே. வானக தந்தையின் பிள்ளைகள் நாம் ஆதலால் யாவரும் சோதரரே. அடுத்திருப்போரின் துன்பம் கண்டால் திட வேண்டும் மனித மனம். கொடுக்க இழந்தான் கை போல களைவதே அன்பார். அவர் சொல்வது போல் செய்வீர். வாழ்வில் நன்மைகளை காண்பீர். இயேசு சொன்னது போலவே வாழ்வுயர்ந்த அன்னை மரி போலவே அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். வாழ்வில் நன்மைகளை காண்பீர். இயேசு சொன்னது போலவே வாழ்வுயர்ந்த அன்னை மரி போலவே அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். வழி காட்டிடுமே நம் பாதையிலே விளக்காகும். இறை வார்த்தைகளை வழி காட்டிடுமே நம் பாதையிலே விளக்காகுமே. வாழ்வுயர்ந்த அன்னை மரி போலவே அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். வாழ்வின் நன்மைகளை காண்பீர். இயேசு சொன்னது போலவே வாழ்வுயர்ந்த அன்னை மரி போலவே அவர் சொல்வது போல் செய்வீர். அவர் சொல்வது போல் செய்வீர். இறை வார்த்தைகளை வழி காட்டிடுமே நம் பாதையிலே விளக்காகுமே. இறை வார்த்தைகளை வழி காட்டிடுமே நம் பாதையிலே விளக்காகுமே. அந்த சோதரங்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் முன்னேற்பு விழாவும் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளுடைய ஆழங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். முன்னேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசிரை பெறுவோம். புனித கன்னிமரியாவின் தாமின் பேற்றின் வழியாக மனிதனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஒருவடியாக வாழ்வின் கார்நரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பெற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அல்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ண பரிசு ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். இறைவா உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திங்களும் உமது வார்த்தையின்படி வாழ்ந்து முழுமையான விடுதலை அடைய செய்வீரா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.